பேரம்பாக்கம், செஞ்சி, வேப்பஞ்சேட்டி இந்த மாதிரி பக்கத்து கிராமங்கள்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 5000 ஏக்கர் கிட்ட விவசாயம் பண்ணுற கிராமமாக தான் இருக்குது. எங்கள் ஊரில் மிஷின் இருக்கிறப்போ முதல்ல நாங்கள் போட்டுருவோம், அப்புறம் தான் நீங்கள் போனன்ற மாதிரி எங்களை அசிங்கம் பண்ணி எங்களுக்கு பல 50,000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஏக்கராவுக்கு நாங்கள் செலவு பண்ணி அறுவடை பண்ணுறோன்னா அதுக்கு 70,000 80,000 செலவு பண்ணுறதா இருக்குது. டிராக்டரை வச்சு எடுத்துன்னு போனோம். அவங்க கேட்குற ஒரு மூட்டைக்கு 100 ரூபா இல்லை 70 இந்த மாதிரி குறைஞ்சபட்ச இந்த லஞ்சம் விளையாடினே இருக்குது எல்லா இடத்துலையுமே. நெல் கொள்முதல் நிலையம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 6-7 வருஷமாக நாங்கள் கேட்டுருக்குறோம். எங்கள் ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு 1500 ஏக்கர் நெல் பரப்பு தான் விவசாயம் பண்ணுறோம். எங்கள் கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமம் பேரம்பாக்கம், செஞ்சி, வேப்பஞ்சேட்டி இந்த மாதிரி பக்கத்து கிராமங்கள்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 5000 ஏக்கர் கிட்ட விவசாயம் பண்ணுற கிராமமாக தான் இருக்குது. இங்கே எங்கள் ஊருக்காக தனியாக நெல் கொள்முதல் நிலையம் வேணும்னு கேட்டு ஒரு 6 வருஷமாக கவர்மெண்ட்டை கேட்டுருக்குறோம். இது வரைக்கும் வேளாண்மை துறையிலேருந்து எந்த ஒரு நடைமுறையும் பயன்படுத்தலை. 200-250 ஹெக்டர் இருக்குது, விவசாய நிலமே இருக்குது. ஆமாம், அது எங்களுக்கு நெல் கொள்முதல் கண்டிப்பாக வேணும். நாங்கள் 8 ஊரும் மற்ற ஊரும் போகிறோம் தவிர அவங்க யாரும் இப்படி வரதில்லை. நாங்கள் எல்லா ஊருக்கும் போய்ட்டு அலையிறோம். நாங்கள் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் மிஷின் இருக்கிறப்போ முதல்ல நாங்கள் போட்டுருவோம், அப்புறம் தான் நீங்கள் போனன்ற மாதிரி எங்களை அசிங்கம் பண்ணி எங்களுக்கு பல சண்டை வருது. எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்ரு டிராக்டர் வச்சு ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஏக்கராவுக்கு நாங்கள் செலவு பண்ணி அறுவடை பண்ணுறோன்னா அதுக்கு 70,000 80,000 செலவு பண்ணுறதா இருக்குது. டிராக்டர் வச்சு எடுத்துகிட்டு போகணும், அதை கழிச்சி காய வைக்கணும், ஈரம் இதை காய வைக்கணும், அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற செலவு, ஆள் கூலி, அதுவும் இல்லாமல் அவங்க கேட்குற ஒரு மூட்டைக்கு 100 ரூபா இல்லை 70 இந்த மாதிரி குறைஞ்சபட்ச இந்த லஞ்சம் விளையாடினே இருக்குது எல்லா இடத்துலையுமே. நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா 1 மாதம் ஆகிடுது. நெல் முளைச்சிடுது, பாதி வீணாக போகுது, பாதி முளைச்சிடுது, பாதி அந்த இடம்ன்றாங்களே தரம் குறைஞ்சிடுது. நெல் தரம் குறைஞ்சிது போகிறதால வெயிட் நிற்க மாட்டேங்குது. அதான் உங்கள் ஊரில் போட முடியாது, உங்கள் ஊர்லேயே பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் எங்கள் ஊருக்கு சேங்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை பெண்டிங்கில் வச்சு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய விவசாயிகளை அவங்க சூஸ் பண்ணி போட்டுடுறாங்க. சின்ன விவசாயிங்கள்லாம் ஓரம் கட்டி நின்றுடுறோம். அதனால் பாதிக்கப்படுறது சின்ன விவசாயிகள் தான். எங்களுக்கு ஃபுல்லாகவே நஷ்டம் தான். ஏற்று கூலி, இறக்கு கூலி, அதை காய வைக்கிறோம், அதனால் மகசூல் கம்மியாகிடும். காஞ்சி போடுறதுனால வெயிட் வராது. மற்றபடி ஆள் கூலி தான் செலவு அதிகமாக இருக்கும். வண்டி கூலி, ஒரு வண்டி இங்கேருந்து அங்கே போயிட்டு இங்கே வரணும்னா ஒரு முறைக்கு 2000 ரூபா கொடுக்க வேண்டியதாகுது வண்டிக்கு மட்டுமே. அதில் மிஞ்சி போனால் ஒரு 15 மூட்டை தான் எடுத்துன்னு போக முடியும். அந்த 15 மூட்டை எடுத்துன்னு போகிறதுக்கு 2000 ரூபா செலவு பண்ணுறோம். இது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நடமாடும் நெல் கொள்முதல் நிலையம் கொண்டு வந்தாங்க. இப்போ அது நடைமுறையில் இருக்கா? இல்லை, இப்போ இல்லை. கொண்டு வந்தாங்க, அது இப்போ இல்லை. நடமாடும் இது இப்போ இல்லை, சுத்தமாக கிடையாது. இப்போ இல்லை. நடமாடும் ஒரு பெரிய விவசாயம் தான் அதிமுக ஆட்சியில் அவங்களே விவசாயம் பார்த்து போட்டுருந்தாங்க. அது சுத்தமாக இப்போ இல்லைங்க.